கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் முடிய வேகமாக நாம் பார்க்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை என்ன செய்யுங்க, வந்து பாருங்கள். அவர் இங்க இல்லை, அவர் எங்க இருக்கிறார்? அவர் உயிர் தெழுந்தார். அவர் வைத்த இடத்தை வந்து என்ன செய்யுங்க, பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த காலையில் எவ்ரிதிங் வாஸ் டிஃப்ரெண்ட். எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இல்லை, எல்லாமே எதிர்பாராத காரியங்கள் தான் நடந்துச்சு. இட் வாஸ் ஸோ அன்பிலீவபிள். நினைத்து பார்க்க முடியாத காரியங்களெல்லாம் அந்நாளிலே நடந்தது. யாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவார் என்று அவர்கள் யாருமே யோசிக்கல. நாட் த கவர்மெண்ட், அரசாங்கம் யோசிக்கல. நாட் த சோல்ஜர்ஸ், அதுக்கு வெளியே இருந்த அந்த வீரர்கள், அந்த போர் சேவகர்கள், அவங்க யோசிக்கல. மற்றவர்கள் யோசிக்கல. ஆசாரியர்கள் யோசிக்கல. சீஷர்கள் யோசிக்கல. ஏன்? ஆண்டவராகிய இயேசுவை ரொம்ப உண்மையாய் நம்பி விசுவாசித்து நேசித்த அந்த ஸ்திரீகள் கூட அவர்கள் யோசிக்கல. அல்லேலூயா. லிசன், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா, எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும், எவ்வளவு முடியாததாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும், நம்ம யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, நம்மளுடைய எல்லா காரியத்திற்கும் அப்பாற்பட்டு அவர் அந்த காரியத்தை செய்வார். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் he did something so different. ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்தார். அது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. யாருமே யோசிக்கல இப்படிப்பட்ட ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் என்று ஒருவரும் யோசிக்கல. இட் வாஸ் ஸோ அஸ்டானிஷிங், ஸோ அமேசிங், இட் வாஸ் ஸோ சர்ப்ரைசிங். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளிலே அவர் செய்த ஆச்சரியத்தை இந்த நாளிலே நாம் செய்தியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன ஆச்சரியத்தை அவர் செய்தார்? சர்ப்ரைஸ் நம்பர் 1, ஆச்சரியம் நம்பர் 1. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை இடத்துல வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகி இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்றாங்க. அவர் இங்கே இல்லைங்க, இஸ் நாட் ஹியர். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தியின் தலைப்பு ஆச்சரியம், அமேஸ் அல்லது அமேசிங். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்திரீகள் வராங்க, எல்லாவற்றையும், எல்லா கந்த வர்க்கங்களையும் வாசன திரவியங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இயேசுனுடைய சரீரத்தில் அவர்கள் போடும்படியாக, வைக்கும்படியாக வந்து பார்க்குறாங்க. கல்லறை திறந்திருக்கு. கல், பெரிய கல், அது புரண்டு அது கீழே கிடக்குது. அங்கே தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, இல்லை இங்கே இல்லை, ஹி இஸ் நாட் ஹியர், போய் பார், உள்ளே போய் பார். உள்ளே போய் பார்த்தா கல்லறை எப்படி இருக்குது? அது எம்டியாக இருக்குது. இட் வாஸ் எம்டி. அல்லேலூயா. என் சகோதரா, சகோதரி,
உங்கள் வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் எதெல்லாம் உங்களுக்கு வேதனையாக, கவலையாக, கஷ்டமாக, பாடுகளாக, ஐயோ எவ்ரிதிங் இஸ் பீன் ஃபுல்லி க்ரௌடட், என் இருதயத்திற்குள்ளாக, என் வாழ்க்கைக்குள்ளாக அநேக கவலைகள், அநேக பாடுகள், அநேக போராட்டங்கள், அநேக வியாதிகள், அநேக வேதனைகள் அப்படியே நிரம்பி இருக்கிறதுங்க. என்ன செய்வதனே தெரியல, என்ன செஞ்சாலும் போக மாட்டேங்குது என்ற வேதனையோடு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருந்தால், there is a God who makes things empty. ஒரு கர்த்தர் இருக்கிறார் உங்களுடைய சூழலை அப்படியே ஆச்சரியப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் அவர்கள் வராங்க ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கும்படியாக, அவருடைய சரீரத்தை பார்க்கும்படியாக. அவர்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு, மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் என்ன எதிர்பார்த்து கொண்டு அந்த கல்லறையின் இடத்துல வந்திருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவர் சரீரத்தை பார்க்கணும். அவர் சரீரத்தை பார்ப்பது கஷ்டம்தான், ஆனால் எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும். அந்த கல்லை புரட்டி போடுறது ரொம்ப கடினம்தான், ஆனால் எப்படியாவது செய்யணும். அல்லேலூயா. அந்த செத்த சரீரத்தை பார்க்கும்படியாக அவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த கல்லை பார்த்து எப்படியாவது அந்த கல்லை நவுத்தணும். ஐயோ அது கல்லை நவுத்த முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். they came to see the dead corpse. செத்த இயேசுவை, மரித்த இயேசுவை பார்க்க வந்தாங்க. ஒரு அமைதலாக இருக்கக்கூடிய அந்த கல்லறையை அவர்கள் பார்க்க வந்தாங்க. அதான் வசனத்தை பார்த்தோம். 24ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது வசனத்தில் பார்த்தோம். அவர்கள் என்ன செய்தார்களா, தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வராங்க. அவங்களா ஆயத்தம் பண்ணினது. They prepared themselves for the dead Jesus. மரித்த இயேசுவுக்காக அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்தாங்க. What was supposed to be there, it was not there. என்ன எதிர்பார்த்து கொண்டு அவர்கள் வந்தார்களோ அது அங்கே இல்லை. அல்லேலூயா. They expected to see a dead Jesus. ஒரு மரித்த கிறிஸ்துவை பார்க்க வந்தாங்க. ஆனால் அங்கே என்ன இருந்துச்சு? வெறும் காலியான வெறுமையான ஒரு கல்லறை தான் இருந்தது. அல்லேலூயா. வெறும் காலியான வெறுமையான ஒரு கல்லறை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது? காலியான வெறுமையான ஒரு கல்லறை, an empty tomb. எதற்காக அவர்கள் அழுது கொண்டு வந்தார்களோ, யாருக்காக அழுது கொண்டு வந்தார்களோ, யாருக்காக எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்தார்களோ, எந்த துக்கத்தை அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்களோ அது அங்கே இல்லை. அல்லேலூயா. லிசன், நல்லா கவனமாக கேளேன் பிரியமான தேவஜனமே. இந்த நாளிலே ஒருவேளை வேதனையோடு, கண்ணீரோடு, என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மரித்து போய் இருக்குங்க. there are many things which has been dead. அநேக விஷயங்கள் மரித்த நிலையில் இருக்கிறது. don't know what to do. என்ன செய்யணும்னு தெரியல. எவ்வளோ முயற்சி செய்கிறேன், ஆனால் செய்ய முடியல. கவலை அதிகமாக இருக்குது. ஒரு நாள் ஒரு கவலை போச்சுன்னா, அப்பா ஒரு பரவாயில்ல, இந்த கவலை முடிஞ்சு போச்சு, அப்பா இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை லைட்டாக வந்துச்சுன்னா, அது வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் வேறு அநேக கவலைகள் உள்ள வந்துடுது. ஒரு கவலை போகிற மாதிரி இருக்குது, ஆனால் மற்ற அநேக கவலைகள் உள்ளே வந்துருச்சு. இப்போ எதை நினச்சி சந்தோஷப்படுறது? கவலை போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை கவலை வந்துச்சுன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. அல்லேலூயா. டோன்ட் நோ வாட் டு டூ. என்ன செய்யணும்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த இடத்துல நீங்கள் வந்திருந்தால், என் பிரியமான தேவ ஜனமே, there is a God who will surprise you. ஒரு கர்த்தர் இருக்கிறார் உங்களை ஆச்சரியப்படுத்த. அல்லேலூயா. நீங்கள் பலவிதமான எண்ணத்தோடு வந்திருக்கலாம், பலவிதமான யோசனைகளோடு வந்திருக்கலாம், பலவிதமான சூழல் மத்தியில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அந்த ஸ்திரீகளும் அப்படி தான் வந்தாங்க அந்த இடத்திற்கு. அந்த ஸ்திரீகளும் அந்த இடத்திற்கு அப்படி தான் வந்தாங்க. ஆனால் வந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியத்தை அவர்கள் கண்டார்கள். நீங்கள் வந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியத்தை நீங்கள் காணும்படியாக இந்த ஆண்டவராகிய கர்த்தர், இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை அவர் செய்வார். நம்பி விசுவாசிக்கிறவங்களெல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகள் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது இட் வாஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்ததை போல இருந்தது.
சனிக்கிழமை பார்க்கும்போது எல்லாம் அமைதியாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அல்லேலூயா. முன்னாடி உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழலாக இருக்கலாம். ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தலையிலிருந்து கால் வரைக்கும் உங்களை ஆச்சரியப்படுத்த ஒரு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த கிறிஸ்து, அவர் மரித்த கிறிஸ்து அல்ல. ஹல்லேலூயா. பிசாசு நினைத்தா தட் இஸ் த எண்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க, முடிஞ்சு போச்சு. சிலுவையில் அவரை போட்டாங்க, அவர் மரித்துட்டாரு, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் ஓவர், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அவரை கல்லறையில் அடக்கம் பண்ண மாத்திரத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டான். செத்த மாத்திரத்தில் எல்லாம் முடிச்சுன்னு நினச்சிட்டான். போய் அந்த கல்லறையில் வச்சு சீல் வச்சுட்டாங்க. ரோம சேவகர்கள் வந்து ஒரு முத்திரை போட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன ஆகுது? எல்லாம் முடிந்தது என்று அவன் யோசித்தான். He thought the grave was permanent. அவன் யோசித்தான் அந்த கல்லறை அவ்வளோதான், இதுதான் முடிவு என்று யோசித்தான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எது இந்த உலகம், பிசாசு, சூழ்நிலைகள் முடிந்தது என்று சொல்லுகிறார்களோ அங்கே இருந்து ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு கமா போட்டு அவர் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்ற ஒரு நிலையில் இந்த இடத்துல வந்திருந்தால் சோர்ந்து போகாத, ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன் வாழ்க்கையை மறுபடியும் அவர் ஆரம்பிக்க. அல்லேலூயா. There is a God will make your tomb empty. உன்னுடைய கல்லறையை அவர் வெறுமையாக்குவார். என்னென்ன கல்லறை? What is the tomb which has been filled in your life? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கல்லறையினால நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய்? அல்லேலூயா. எது உங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி காணப்படுகிறது? வேதனைகள் நிரம்பி இருக்கிறதா? கவலைகள் நிரம்பி இருக்கிறதா? வியாதியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களா? பலவிதமான பண கஷ்டம், பலவிதமான குழப்பங்கள், அநேக விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் போக போக ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆனால் போக போக இப்போ என்ன ஆகுது? கஷ்டமாக இருக்கிறது. இருந்த பணமெல்லாம் போயிடுச்சு, எதுவுமே செய்ய முடியல. நகை இருக்குது, நகையை வச்சு பண்ணிடலான்னு சொல்லி அநேக காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதிர்பார்ப்பதை போல காரியங்கள் நடக்கலை. நீங்கள் முன்னாடி யோசித்ததை போல இல்லை. ஆரம்பம் நல்லதாக இருந்தது, ஆனால் இல்லை, நிறைய விஷயங்கள் இப்போது உங்களுக்குள்ளாக அது அப்படியே நிரம்பி இருக்கிறது. A tomb of disappointments. வருத்தங்கள், வேதனைகள் என்ற ஒரு கல்லறை. அந்த கல்லறையில் வருத்தங்கள் நிரம்பி இருக்கிறது. டிலே, கால தாமதம் என்ற ஒரு கல்லறை. இந்த கால தாமதம் அப்படியே நிரம்பி காணப்படுகிறது. பிட்ரையல், வேதனைகள், துரோகங்கள், காயங்கள், போராட்டங்கள், அழுகைகள், பலவிதமான விஷயம், விரும்பத்தகாத பலவிதமான காரியங்கள் அதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. சகோதரா சகோதரி, எதனால் நிரப்பப்பட்டு இருந்தாலும் there is a God who will make your tomb empty. ஒரு கர்த்தர் இருக்கிறார் உன்னுடைய கல்லறையை வெறுமையாக்க. ஹல்லேலூயா. அது எவ்வளவு முடியாததாக இருந்தாலும் சரி, உயிர் தெழுந்த கிறிஸ்துவால் முடியாது என்று ஒன்றும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கல்லறையை அவர் திறக்க போகிறார், அவர் வெறுமையாக்க போகிறார். நத்திங், இங்கிலீஷில் சொல்லு, நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் திஸ் லார்ட். இந்த ஆண்டவருக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. எது வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். உங்கள் கவலைகளை, உங்கள் கஷ்டங்களை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய வறுமையை அவர் வெறுமையாக்க போகிறார். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து திரும்பவும் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி எடுப்போம். ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்து, he was dead, 4 நாள் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, கல்லை எடுத்து போடு. ஹல்லேலூயா. when Jesus stood before the tomb of Lazarus, லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நிற்கும்போது it was 4 days, 4 நாள் ஆயிடுச்சு, 4 days. அப்போது மார்த்தா சகோதரி அவர்கள், லாசரு மரித்தவனுடைய சகோதரி சொல்கிறாங்க, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இப்பொழுது நாருமே. அந்த கல்லறை இட் வாஸ் சீல்டு, அது அடைக்கப்பட்டிருந்தது. இட் வாஸ் டீகேயிங், நாறிக்கொண்டிருந்தது. இட் வாஸ் ஹோப்லெஸ், எல்லா நம்பிக்கையும் முடிஞ்சு போச்சு. எப்படி இருந்தது? இட் வாஸ் சீல்டு, மூடப்பட்டதாக இருந்தது, இல்லை அடைக்கப்பட்டதாக இருந்தது. ரெண்டாவது, இட் வாஸ் டீகேயிங், நாறிக்கொண்டிருந்தது.
மூன்றாவது எப்படி இருந்தது? எப்படிங்கிறது நம்பிக்கை அற்ற நிலை. எல்லாம் முடிஞ்ச எல்லா நம்பிக்கையும் இட் வாஸ் ஹோப்லெஸ். எல்லா நம்பிக்கையும் போச்சு. அந்த நிலையில் இதுதான் நிலை இருந்துச்சு. இயேசு அந்த கல்லறைக்கு முன்பாக நிற்கும்போது அடைக்கப்பட்டு நாறிக்கொண்டு நம்பிக்கை முடிந்தது. இந்த நிலைமையில தான் இயேசு நின்றார். அவர் சொல்றாரு, கல்லை புரட்டி போடுன்றார். அல்லேலூயா, கல்லை புரட்டி போடு. அப்பனா நாறிக்கொண்டு இருந்தது இப்போ என்னாச்சு? வாசனையாக மாறுச்சு. அல்லேலூயா. பாருங்க, சரீரத்தை மாத்திரம் மாற்றலை, அந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்மெல்லை அதையே மாத்துறாரு. எப்படிங்க மாற்ற முடியும்? ஏங்க அவர் தாங்க காற்றை உண்டு பண்ணார். அல்லேலூயா. கீழ்காற்றை கொண்டு வந்து அடித்து காடைகளை கொண்டு வந்து வைத்தாராம் வனாந்தரத்தில். அல்லேலூயா. காற்றை அனுப்பி சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரிச்சிட்டார். ஒரு கடலை, நல்ல கண்மை கேளு, ஒரு கடலை காற்று வந்து பிரிக்க முடியுமாங்க? அல்லேலூயா. நான் கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு காற்று வந்து கடலை ரெண்டாக பிரிக்க முடியுமா? யோர்தான் நதியை, ஒரு நதியவே ஒரே குவியலாக அப்படியே பிரிக்க முடியுமா? நோ வே. பட் தேர் இஸ் அ வே இஃப் த வே ஹிம்செல்ஃப் கம்ஸ். அந்த வழியே இல்லை, ஆனால் அந்த வழியே வந்து நின்னார்னா அந்த இடத்துல வழி வரும். அல்லேலூயா. அந்த வாசலே வந்து நின்னா உனக்கு வாசல் வரும். நாருமே, சகோதரி சொல்ற நாருமே உண்மைதான். அந்த ஸ்மெல்லையே மாற்ற முடியும். ஒரு ஸ்மெல்லையே மாற்ற முடியும்னா உன்னுடைய வியாதியை மாற்ற முடியாதா? அல்லேலூயா. ஒரு ஸ்மெல்லையே மாற்ற முடியும் அப்படின்னா உன்னுடைய பண கஷ்டத்தை மாற்ற முடியாதா? சகோதரா, சகோதரி, இட் வாஸ் சீல்டு. இந்த கல்லறை அது அடைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. இட் வாஸ் டீகேயிங், நாறிக்கொண்டிருந்தது. இட் வாஸ் ஹோப்லெஸ். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழல்ல, அந்த நிலையில ஹி கம்ஸ். அந்த இடத்துல வந்து அவர் சொல்றார், ஜஸ்ட் ரோல் அவே த ஸ்டோன், கல்லை புரட்டி போட்டுன்றார். அல்லேலூயா. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அழகாக ஒரு காரியத்தை சொல்றார், லாசருவே வெளியே வா. யாரை பார்த்து சொல்றாருங்க? உயிருள்ள நம்மிடத்திலே ஒரு வார்த்தையை சொன்னா நம்ம காது கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. உயிருள்ள சரீரமாகிய நம்மிடத்துல ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன ஆகுது? காது கேட்க மாட்டேங்குது. மரிச்சு எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆச்சு. ஆமென். என் சகோதரா, சகோதரி, மரிச்சிருச்சு, நாறுது, எல்லா சூழலும் இருக்குது. அப்படியே வெளியே வான்றாரு. மரித்தவன் அப்படியே ரிவர்ஸ் ஆகி வெளியே வரான். ரிவர்ஸ்னால் நான் பின்னாடியே வரல, அவனுடைய சுழற்சியே ரிவர்ஸாக மாறிடுச்சு. உயிரோடு இருக்கும் போது எப்படி இருந்தானோ அந்த சுழற்சிக்குள்ளாக மாறிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன் தெய்வம். அல்லேலூயா. அப்படியே அவனுடைய சரீரத்தினுடைய லைஃபினுடைய வாழ்க்கையினுடைய ரிவர்ஸே அப்படியே மாற்றிட்டார். ஒரு டக்கு, ஒரு நொடுக்கு, ஒரு சொடுக்கு போகிற நேரத்தில் வெறும் வார்த்தை தான் வந்துச்சு. அந்த வார்த்தை உள்ள கடந்து வந்து அவனுடைய சுழற்சியவே மாற்றிருச்சு, இயற்கையை மாற்றிருச்சு, சரீரத்தை மாற்றிருச்சு, எல்லாத்தையும் மாற்றிருச்சு. வெறும் வார்த்தை. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய கல்லறையை நான் வெறுமையாக்குவேன். அல்லேலூயா. உன் கல்லறை என்ன செய்வேன்? நான் வெறுமையாக்குவேன். எது உங்களுடைய வாழ்க்கையில் மரித்து காணப்படுகிறது அதை இந்த இயேசுவால் உயிர்ப்பிக்க முடியும். விசுவாசிக்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய போராட்டங்கள் எதுவாக இருக்கட்டும், யூ நேம் இட், எதுவாக இருக்கட்டும், இந்த இயேசுவால் அதை வெறுமையாக்க முடியும். ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், அவருடைய நேரம், அவருடைய சித்தம் எல்லாம் ஒன்றா வந்துச்சுன்னா ஒன்றும் யாரும் எவரும் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். இயேசுவால் அந்த கல்லறையை வெறுமையாக்க முடியும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கஷ்டத்தையும் பாடுகளையும் வேதனைகளையும் வெறுமையாக்க முடியுமா முடியாதா? அல்ல முடியும்னு சொல்லணும், சத்தமாக சொல்லு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற விரும்பத்தகாத காரியங்களை இந்த இயேசுவால் வெறுமையாக்க முடியும். வாட் tomb you have, என்ன கல்லறை
உனக்குள்ளாக காணப்படுகிறது. உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை அவர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்த்தோம், ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை செய்தார். என்ன ஆச்சரியத்தை செய்தார்? அந்த கல்லறை எப்படி இருந்தது? வெறுமையாக இருந்தது. அந்த தேவதூதன் அந்த வாசித்தோமே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. ரொம்ப அழகான ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். லூக்கா 2ஆம் வசனத்தை வாசிங்க. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் என்ன செய்றீங்க? மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இஸ் நாட் ஹியர். அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. அவரே இங்கே இல்லை. அவர் செய்த முதல் ஆச்சரியம், the tomb was empty. கல்லறை வெறுமையாக இருந்தது. the stone was sealed. கல் அடைக்கப்பட்டிருந்தது. the guards were posted. அந்த இடத்துல காவலர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. காவல் காக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. எல்லாம் இருந்துச்சு. இது எல்லாம் இருந்துச்சு. இது எல்லாம் இருந்த மத்தியில் இன்னும் சொல்ல போனால் அங்கே நம்பிக்கையும் யாருக்குமே இல்லை. இவர் அங்கே கல்லறை வெறுமையாகவும் நம்பிக்கை இல்லை, அவர் உயிர் தெழுந்தவர் நம்பிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தும் அவர் ஆச்சரியப்படுத்தினார். பரிசுத்த வேதத்தில் அநேகரை ஆண்டவராகிய கர்த்தர் ஆச்சரியப்படுத்தினார். மோசே அவர் பார்க்குறாரு, உற்று பார்க்குறாரு, எரியுது ஆனால் எரியல, எரியுது ஆனால் எரியல. பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆச்சரியத்தைப்படுத்துவார். பேதுரு அவர் தண்ணீரை நடக்கிறாரு, ஆச்சரியமாக இருக்குது. சீஷர்கள், படகுல இருந்த சீஷர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. பேதுருவுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அங்கே யார் இருந்தா? இயேசு இருந்தார். அல்லேலூயா. மரியாள் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியம்? எப்படி நாங்கள் கர்ப்பம் தரிக்க முடியும்? எனக்கு திருமணம் ஆகலை, எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஒரே ஆச்சரியமாக இருந்தது. யோனாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கி கொண்டு போச்சு. பெரிய ஒரு ஆச்சரியம். சீஷர்களுக்கு இயேசுவோடு இருந்த எல்லா நாளுமே ஆச்சரியம்தான். அல்லேலூயா. எல்லா நாளும் அற்புதங்களை பார்த்தார்கள், எல்லா நாளும் அடையாளங்களை பார்த்தார்கள், எல்லாமே ஆச்சரியம். எல்லா நாளும் அவர்கள் இருந்த அந்த 3 ஆண்டு காலம், எவ்ரி சிங்கிள் டே வாஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் த டிசைபிள்ஸ். அல்லேலூயா. லிசன், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த கல், உங்கள் வாழ்க்கையில் நல்ல கண்மைகள், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த கல் உங்களுடைய நன்மைகளை அது அடைத்து கொண்டு இருக்கிறது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அடைத்து கொண்டு இருக்கிறது. நோ கிரேவ் இஸ் டூ சீல்டு ஃபார் திஸ் கிரைஸ்ட். எந்த கல்லறையும் இந்த ஆண்டவருக்கு முன்பாக அது அடைப்பட்டு இருக்காது. அல்லேலூயா. நோ சிச்சுவேஷன் இஸ் டெட். எந்த சூழலும் மரித்த நிலையில் இயேசுவுக்கு முன்பாக காணப்பட முடியாது. உயிர் தெழுந்த வல்லமை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையை அவருடையவர்களுக்கு இந்த உயிர் தெழுந்த கிறிஸ்து அவர் தர இருக்கிறார். அல்லேலூயா. எதில் புதைக்கப்பட்டு இருக்கிறோம்? எதில் புதைக்கப்பட்டு இருக்கோம்? கடனில் புதைக்கப்பட்டு இருக்கிறோமா? வியாதியில் புதைக்கப்பட்டு இருக்கிறோமா? பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், பலவிதமான விரும்பத்தகாத சூழல், எதில் புதைக்கப்பட்டு இருக்கிறோம்? எதில் புதைக்கப்பட்டு இருக்கிறோம்? கவனமாக கேளுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்தா எதில் புதைக்கப்பட்டு இருந்தாலும் நாம் அதில் உயிர் பெற முடியும். அல்லேலூயா. அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதில் என்ன செய்ய முடியும்? உயிர் பெற முடியும். ரோமர்கள் நிருபத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 11வது வசனத்தில் உயிர் தெழுந்த கிறிஸ்து, அல்லேலூயா, பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர், அவர் அற்புதங்களை கொண்டு வர முடியும், அடையாளங்களை கொண்டு வர முடியும். எந்த ஆவி கிறிஸ்துவை உயிர் தெழும்படியாக செய்ததோ அதே ஆவியானவர் உங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து, உங்களுடைய பாடுகளிலிருந்து, உங்களுடைய போராட்டத்திலிருந்து. ஹல்லேலூயா. your season is not a burial season. உங்களுடைய காலம் அது மரித்து போன காலம் அல்ல, அது உயிர்ப்பிக்கிற காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இரு, விசுவாசத்தோடு இரு, பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை பற்றிக்கொள்.
பற்றிக்கொள். இந்த மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் அவர்கள் வராங்க. வாட் ஷி ஃபியர் டு see, என்ன பயந்துக்கிட்டே வந்தாலோ அது அங்கே இல்லை. ஐயோ பயந்துக்கிட்டே வந்தா, ஐயோ கல்லை எப்படி புரட்டி போடுறது, அது அந்த கல் அங்கே இல்லை. பயந்துக்கிட்டே வந்தா, ஐயோ சேவகர்கள் இருப்பார்களே என்ன பண்ணுவாங்க, அங்கே இல்லை. பயந்து கொண்டே வந்தா, ஐயோ இயேசுவை, ஐயோ மரித்த இயேசுவை நான் பார்க்கணுமே, இல்லை. என்ன பயத்தோடு வந்தாலோ அந்த இடத்துல இல்லை. அல்லேலூயா. ஏன் இல்லை? அது ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, உயிர் பெற்று விட்டது. உயிர் பெற்று விட்டது. The place you expect to see death is often God releases life. நீ எது மரித்து போய் காணப்படுகிறது என்று வேதனையோடு நீ இருக்கிறாயோ, கடந்து வருகிறாயோ, அதை என் தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த நாளிலே அவர் உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவங்க எல்லா கந்த வர்க்கங்களையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வராங்க. ஆனால் வந்த பார்த்தா அந்த இடத்துல ஆண்டவர் ஏற்கனவே உயிர்ப்பிக்கிற கிறிஸ்து அங்கே உயிர் எழுந்துட்டார். உயிர்ப்பிக்கிற வல்லமையின் ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை நடப்பிச்சிட்டார். இங்கே இவங்க இந்த ஸ்திரீகள் எல்லாம் வேற ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அங்கே ஆண்டவர் வேற ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீ எதை ஆயத்தப்படுத்தி கொண்டு இந்த இடத்துல வந்திருந்தாலும் உனக்காக உன்னை ஆச்சரியப்படுத்த ஆண்டவராய் கர்த்தர் வேறொரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன், ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி பண்ண போறேன், இது எப்படி நடக்கும், அநேக காரியங்களை நீ யோசித்து ஆயத்தப்படுத்தி கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். நீ யோசித்து ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற இதே நேரத்தில் ஆண்டவர் வேற ஒரு காரியத்தை உனக்காக உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய காரியத்தை அவர் அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. Heaven cancels what the earth prepares. உன்னுடைய கவலைகள் எது ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறதோ பரலோகம் அதை கேன்சல் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. Some of you have come in fear. உங்களில் அநேகர் பயத்தில் வந்திருக்கலாம், அநேகர் பதட்டத்தில், வேதனையில், கவலையில், கண்ணீரில், ஐயோ என்ன ஆகுமோ என்று வேதனையோடு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் சகோதரா சகோதரி, there is a God who is going to surprise you in each and every part of your life. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாகவும் இந்த தேவனாகிய கர்த்தர், இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உன்னை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா என்னுடைய கல்லறையை வெறுமையாக்குங்கப்பா. சொல்லு, என்னுடைய கல்லறையை ஆண்டவரே வெறுமையாக்குங்க, என்னுடைய பயத்தை வெறுமையாக்குங்க, என்னுடைய கட்டுகளை வெறுமையாக்குங்க, என்னுடைய கால தாமதத்தை நீர் வெறுமையாக்குங்க அப்பா, என்னுடைய துயரத்தை நீர் வெறுமையாக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளு, உயிர் தெழுந்த கிறிஸ்து உங்களை அவரால் உயிர்ப்பிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்த்தோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நாம் பார்த்தோம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டை தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை என்ன செய்யுங்க, வந்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவராக கர்த்தர் செய்த இரண்டாவது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த 28ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். An angel was sitting on a stone. அல்லேலூயா. இந்த தேவதூதன் கல்லை புரட்டி கல்லுக்கு மேலே என்ன செஞ்சார், அவர் உட்கார்ந்தார். ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, he didn't stand, நிற்கலை, அதுக்கு மேலே நிற்கலை, அதுக்கு பக்கத்தில் நிற்கலை, இல்லை எதுவும் போஸ்ட் கொடுக்கல. அவர் என்ன செஞ்சார், அதில் உட்கார்ந்தார். he sat. அல்லேலூயா. ஏன் உட்கார்ந்தார்? அந்த கல் என்ன கல் தெரியுமா? இட் இஸ் நாட் an ordinary stone, it is Roman authority. அது ரோம அதிகாரத்தை குறிக்கக்கூடிய கல். அல்லேலூயா. It is a religious hatredness.
அது மதவாதிகளுடைய வெறுப்பை காண்பிக்கக்கூடியது அந்த கல். இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஸ்டோன். அது சாதாரண கல் அல்ல. இட் இஸ் த டெத்ஸ் ஃபைனல் கிரிப், மரணத்தினுடைய பிடி அது. இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஸ்டோன். இட் இஸ் ஹியூமன் ஃபியர், மனிதனுடைய பயத்தை குறிக்கிறது அந்த கல். இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஸ்டோன். அது பிசாசின் வல்லமையை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த இத்தனை காரியம் அந்த கல்லை வந்து குறிக்கிறது. இதை என்ன செஞ்சார் இந்த தேவதூதன்? அதை புரட்டி அதை கீழே போட்டு அதன் மேலே உட்கார்ந்தார். ஹெவன் வில் சிட் ஆன் வாட் இஸ் ட்ரைங் டு ஸ்டீல் ஃப்ரம் யூ. உன் வாழ்க்கையிலிருந்து எதை பிசாசு மனிதர்கள் திருட நினைக்கிறார்களோ அதை எடுத்து அதை போட்டு அதன் மேலே பரலோகம் உட்கார்ந்துடும். அல்லேலூயா. இதெல்லாம் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக வைக்கிறானோ அந்த தடையை வைத்தே ஆண்டவராய் கர்த்தர் வெற்றியை கொண்டு வருவா. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. The angel of God, he sat like a king. ஒரு ராஜாவை போல உட்கார்ந்தார். ராஜாவை போல அதில் உட்கார்ந்து நல்லா கவனமாக கேளுங்க. அந்த கல்லை புரட்டுறதுனால இயேசு வந்தாருன்னு இல்லை. அது புரட்டலன்னா கூட அவர் வந்துடுவார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஏன் அதை புரட்டு, ஏன் அந்த கல்லை எடுத்து அதை கீழே போட்டு ஏன் அது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா, அங்கே வந்த மற்றவர்கள் பார்க்கணும் உள்ள என்ன இல்லை, கிறிஸ்து இல்லை. அல்லேலூயா. இட் இஸ் ஃபார் அஸ். நமக்கு தெரியணும் உள்ள என்ன இல்லை, அவர் இல்லை. இந்த கல்லை புரட்டினால தான் இயேசு வந்தார்ன்றது இல்லை, அது புரட்டினாலும் இயேசு வருவார். அல்லேலூயா. The stone was so heavy. அது ரொம்ப அது உறுதியான ஒரு கல். அது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் புரட்ட முடியாது. ஏன் அவ்வளோ பெரிய கல் வச்சாங்கன்னா, எல்லாருக்கும் பயம், சீஷர்கள் வந்து எங்கே இயேசுவின் சரீரத்தை தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி இருக்கிறதுலே பெரிய கல்லை வந்து வச்சாங்க. பொதுவாக ஏன் இப்படி கல்லறையில் கல் வைப்பாங்கன்னா, வைல்டு அனிமல்ஸ், அதாவது விலங்குகள், மிருகங்கள் வந்து அந்த சரீரத்தை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு அந்நாட்களில் கல்லை வச்சு மறைச்சிருவாங்க. திருடர்கள் வந்து இந்த சரீரத்தை வந்து தேவையில்லாத காரியங்கள் செய்யும்படியாக அந்த சரீரத்திற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது என்று பெரிய கல்லை வந்து வைப்பார்கள். அல்லேலூயா. பிசாசு நினச்சான் இவ்வளோ பெரிய கல்லை வச்சுட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினச்சான். அல்லேலூயா. மனிதன் எது முடிந்தது என்று அவன் சொல்லுகிறானோ ஆண்டவர் அங்குதான் ஆரம்பிப்பார். அல்லேலூயா. மனிதர்கள் அநேக பெரிய கற்களை உங்களுடைய வாழ்க்கையில் வைப்பாங்க. அநேக கற்களை, அநேக வதந்திகள் சொல்லுவா, இவர் அப்படிங்க, இவர் இப்படிங்க, இவர் அப்படி செய்கிறாருங்க, இப்படி செய்கிறாருங்க, பல கற்களை கொண்டு வந்து வைப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், ஏய் தேவதூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி அந்த கல்லை கீழே போடு, அந்த கல்லை உட்காரு. அல்லேலூயா. எந்த கல்லும் இந்த ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. எந்த கல்லும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அவருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. The stone was heavy, but the power of God was much heavier. இந்த கல் ரொம்ப கனமுள்ள கல், உறுதியான கல் தான். ஆனால் அதை விட பெரிய வல்லமை இந்த ஆண்டவருக்கு இருந்தது. உங்களில் சிலர் நல்ல கனமாக கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற கல்லை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? என்னென்ன கல்லை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குற கல்லை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? மெடிக்கல் ரிப்போர்ட் ஒரு கல்லை போல் இருக்குது. டாக்டருடைய, மருத்துவர்களுடைய ரிப்போர்ட் ஒரு கல்லை போல் இருக்கிறது. ஐயோ, இது எப்படி இந்த காரியங்கள் நடக்கும்? இது என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதே, என்னால் முன்னாடியும் போக முடியாது, என்னால் பின்னாடியும் வர முடியல, வெளியும் வர முடியல, உள்ளேயும் வர முடியல. இட் இஸ் லாக்ட். எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. ரிமெம்பர், யுவர் ஸ்டோன் இஸ் நாட் பர்மனன்ட். வாழ்க்கையில் எது கல்லை போல காணப்படுகிறதோ அது நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. அது என்னது? நிரந்தரம் அல்ல. அந்த வசனத்தில் பார்த்தோம், 28ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில், அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. அந்த கல்லை புரட்டுவதற்கு முன்பதாக என்ன நடந்துச்சு? என்னமோ நடந்துச்சு, ஒரு விஷயம். என்ன நடந்துச்சு? இப்போ தானேங்க படித்தேன். நீங்கள் எல்லாம் படிச்சிங்களே, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? இப்போ தான் படிச்சிங்க, அதுக்குள்ளே யோசிக்கிறீங்க. என்ன நடந்துச்சு? பூமி அதிர்வு நடந்துச்சு, பெரிய ஒரு அதிர்ச்சி நடந்துச்சு.
அல்லேலூயா. there was a great earthquake. பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. ஆண்டவர் அந்த இடத்த என்ன செய்கிறாரு, ஒரு குலுக்குறார். God shook the ground. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளு. listen, before your stone moves, God will shake your environment. உன் கல்லை எடுப்பதற்கு முன்பதாக உன் கல் எதுனெல்லாம் அட்டாச் ஆகிருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு குலுக்குவார். ஒரு அசைவு வரும். அல்லேலூயா. ஒரு அசைவு வரும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 26வது வசனத்தில், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்னாச்சா, அசைஞ்சது. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே என்னாச்சு, கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போச்சு. பெரிய ஒரு அசைவு. அல்லேலூயா. பெரிய அசைவு. earthquakes பூமி அதிர்ச்சி ஆவிக்குரிய ரீதியில் என்ன தெரியுமா, சிஸ்டம்ஸ் ஆர் ஷிஃப்டிங். நிலை மாறுகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. chains are breaking. எல்லா சங்கிலிகள் அறுப்புண்டு போகிறது என்று அர்த்தம். structures are collapsing. எல்லா கட்டிடங்கள் அப்படியே கீழே உடைந்து விழுகிறது என்று அர்த்தம். when God gets ready to move your stone, உங்களுடைய கல்லை எடுக்கணும்னு ஆண்டவர் ரெடி ஆயிட்டார்னா, he shakes everything which is attached to it. அதோட சார்ந்து இருக்கிற எல்லாத்தையும் ஒரு குலுக்கிடுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசைவு வருகிறதா? உறவில் ஒரு அசைவு, குடும்பத்தில் ஒரு அசைவு, வேலையில் ஒரு அசைவு, எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு அசைவு, ஏதோ ஒரு அசைவு வந்து கொண்டு இருக்கிறதா? டோன்ட் பேனிக். சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யோர் லைஃப். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இந்த பெரிய தேவனாகி கர்த்தர் அவர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ அசைவு வருதே, என்ன பண்ணணும்னு தெரியலையே, சோர்ந்து போகாத. the best is yet to come. மிக சிறந்தது இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. நம்பி விசுவாசிக்கிறவங்கெல்லாம் நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். அல்லேலூயா. something big is going to happen. this God is going to make you surprised. இந்த ஆண்டவராய் கர்த்தர் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். the angel sat. அந்த தேவதூதன் உட்கார்ந்தார். அந்த கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லை கீழே போட்டு அந்த கல்லை உட்கார்ந்தார். எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? the work has finished. வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பொதுவாக நம்ம ஒரு காரியங்களை இப்போ நான் நின்றுட்டே இருக்கிறேன். நான் எப்போ உட்காருவேன், எனக்கு எங்கே தெரியும், நீங்கள் உட்கார்றது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லாத. பொதுவாக நான் எப்படி உட்காருவேன், வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு நான் போய் உட்காந்துருவேன். இதுதான் பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அல்லேலூயா. தேவதூதன் உட்கார்ந்தார் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சிட்டிங் இஸ் a posture of completing. அவர் உட்கார்ந்தார் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. எபிரேயர் நிருபத்தில் பரிசுத்த வேதத்தில் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் என்ன செஞ்சாரா, உட்கார்ந்தார். ஆண்டவராக இயேசு உட்கார்ந்தார். ஏன் உட்கார்ந்தாரு? எங்க உட்கார்ந்தாரு? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சிட்டிங் மீன்ஸ் பேட்டில் இஸ் ஓவர். யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சிட்டிங் மீன்ஸ் விக்ட்ரி இஸ் கம்ப்ளீட், இஸ் செக்யூர். வெற்றி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சிட்டிங் இஸ் அசைன்மெண்ட் இஸ் ஓவர். கொடுக்கப்பட்ட வேலை அது என்ன ஆயிடுச்சு, முடிந்து விட்டது. அல்லேலூயா. The angel sat like a king. The angel sat like a king. அந்த தேவதூதன் ராஜாவை போல அவர் உட்கார்ந்தார். அவர் கால் எங்கே இருக்குது? அந்த கல் மேலே இருக்குது. ஆமென். அந்த கல் மேலே இருக்குது. Placing his foot on a conquered enemy. பிடித்த ஒரு சூழலுக்குள்ளாக சத்ருவின் மேலே என்னுடைய பாதத்தை வைத்தது போல அந்த தேவதூதன் அவர் இருந்தார். எந்த கல் மரணத்தை மூடினதோ அந்த கல் பரலோகத்தின் பாதப்படியாக மாறுச்சு. அல்லேலூயா. என்ன அழகாக இருக்குல்ல. எந்த கல் மரணத்தை மூடினதோ அந்த கல் பரலோகத்தின் பாதப்படியாக என்ன ஆயிடுச்சு, இப்போ மாறிடுச்சு. the very thing meant to hide the miracle. எது
எது அற்புதத்தை மறைக்க பார்த்துச்சோ அதுவே அந்த அற்புதத்தை சொல்லக்கூடிய ஒரு புல்பிட்டாக ஆண்டவர் மாற்றிட்டார். அல்லேலூயா. எது அற்புதத்தை மறைத்ததோ, உள்ள இயேசு இருந்தார், இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, வெளியே மறைத்து கொண்டு இருக்கிறது அந்த கல். அந்த கல்லை புரட்டி அந்த கல்லை கீழே போட்டு அதுவே புல்பிட்டாக மாறிடுச்சு. என்ன புல்பிட்டு? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற புல்பிட்டாக பிரசங்க மேடையாக மாறிவிட்டது. அல்லேலூயா. The stone became the pulpit. ஆமென். கோலியாத்து தாவீதினுடைய வெற்றியின் சாட்சியாக இருந்துச்சு. அது கோலியாத். ஆமென். The prison, சிறைச்சாலை பவுலுக்கும் சீலாவுக்கும் அது எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு பெரிய எழுப்புதலின் இடமாக இருந்தது. அல்லேலூயா. The cross, சிலுவை became the salvation doorway, ரட்சிப்பின் வாசலாக சிலுவை மாறினது. Your stones will preach. உன் கல்லுகள்லாம் பிரசங்கம் பண்ணும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. Your pain will prophesy. உன்னுடைய வலிகள் தரிசனத்தை உரைக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். உன்னுடைய யுத்த களம், your battlefield will broadcast God's power. உன்னுடைய யுத்த களம் கர்த்தருடைய வல்லமையை பிரஸ்தாபப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சிலர் நல்ல கவனமாக கேளுங்க. நான் சொன்னேன், your stones will preach. உன்னுடைய கல்லெல்லாம் பிரசங்கம் பண்ணும், உன்னுடைய வழிகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கும். உன்னுடைய யுத்த களம் என்று நீ சொல்லுகிறாயோ அது கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக, அந்த களமாக, அந்த இடமாக மாறும்படியாக ஆண்டவராய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சிலர் அந்த இடத்துல பலவிதமான கவலைகளோடு, பலவிதமான யோசனைகளோடு, கேள்விகளோடு இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். த ஸ்டோன் ஆஃப் டிலே, கால தாமதம் என்ற ஒரு கல், டிசப்பாயின்மெண்ட்ஸ், வேதனை, விரக்திகள் என்ற ஒரு கல், டிப்ரெஷன், அழுத்தம் என்ற ஒரு கல், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பலவிதமான காரியங்கள், பலவிதமான கற்கள். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய ஒரே ஒரு தேவதூதன் கடந்து வந்து, நீ எது கல்லுன்னு சொல்லுகிறியோ அதை கீழே போட்டு அதில் உட்கார்ந்து உனக்குடைய காரியங்களை ஆண்டவராய் கர்த்தர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. He is about to shake. ஒரு அசைவை ஏற்படுத்த போகிறார். He is about to shake. ஒரு பெரிய அசைவு வந்துச்சு. அந்த கல்லை புரட்டுவதற்கு முன்பதாக ஒரு பெரிய அசைவு. God is going to shake your life. பெரிய ஒரு அசைவை கொடுக்க போகிறவன் உன் வாழ்க்கையில். எதெல்லாம் கற்களை போல உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அதில் ஒரு அசைவு. இஸ் கோன் ரோல் யுவர் ஸ்டோன். அவர் புரட்ட போகிறார். அதை கல் என்ன செய்ய போகிறாரு? அதை அப்படியே புரட்ட போகிறார். அசைய மாத்திரமல்ல, புரட்டுவது மாத்திரமல்ல, அதை கீழே போட்டு அதில் உட்காரும்படியாக செய்வார். அல்லேலூயா. நல்ல கவனமைகளே, உட்காருவது மாத்திரமல்ல, அதிலிருந்து உனக்குரிய காரியங்களை அவர் சொல்ல போகிறார். அல்லேலூயா. அந்த கல் அந்த இடத்துல இருக்காது, மாறாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை உரைக்கக்கூடிய இடமாக ஆண்டவராய கர்த்தர் மாற்றுவார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. எது உங்களை மூட பார்த்ததோ அதுவே உனக்கு ஆசீர்வாதமாக இந்த ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவர் செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். வாட் இஸ் meant to bury you is going to bless you. எது உன்னை மூட பார்த்ததோ அதுவே உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய இடமாக ஆண்டவராய கர்த்தர் அவர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. வாட் இஸ் meant to silence you, it is going to take you to heights. எது உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அமைதியாக படுத்தினதோ அநேக உயரங்களுக்குள்ளாக கொண்டு போகும்படியாக இந்த தேவனாய கர்த்தர் அவர் செய்வார். He sat on it. அதில் என்ன செஞ்சாரு? அதில் உட்கார்றாரு. அல்லேலூயா. அது பக்கத்தில் அல்ல, அதில் சைடில் அல்ல, ஜஸ்ட் ஆன் இட். அல்லேலூயா. அதுக்கு மேலே உட்கார்ந்தார். ஆண்டவரத்தில் சொல்லுங்க, லார்ட், ஆண்டவரே என் கல் மேலே உட்காருங்கப்பா. சொல்லு, ஆண்டவரே என் கல் மேலே உட்காருங்க, என் பயத்தின் கல் மேலே உட்காருங்க, என்னுடைய வேதனையின் கல் மேலே உட்காருங்க, என்னுடைய கண்ணீரின் கல் மேலே உட்காருங்க, என்னுடைய அவமானத்தின் கல் மேலே உட்காருங்க. பிசாசு எனக்கு விரோதமாய் செய்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களும், வார்த்தைகள், செயல்கள், அதன் மேலே உட்காருங்க. எது என்னை மூட பார்க்கிறதோ அப்பா அந்த கல் மேலே உட்காருங்க. நல்ல கணமைகளே, when he sits nobody can stand. அவர் உட்கார்ந்தார்னா யாரும் அதில் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது முடிக்க போகிறேன். மூன்றாவது சர்ப்ரைஸ், மூன்றாவது ஆச்சரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே அவர் செய்த மூன்றாவது ஆச்சரியம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 1-6 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம். ஓய்வு நாள் முடிந்து
வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடி என்ன செஞ்சிட்டாரு? உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை என்ன செய்யுங்க? வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. நீங்கள் போய் என்ன செய்யுங்க? போய் சீஷர் இடத்துல நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் போய் என்ன செய்யுங்க? நீங்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எங்களை அவர் சொன்னபடியே என்ன செஞ்சிட்டாரு? அவர் செஞ்சிட்டாரு. இன்னொரு ஒரு அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தைனா, நீங்கள் போய் சீஷர் இடத்துல போய் சொல்லுங்க. Go and say to his disciples. நீங்கள் போய் என்ன செய்யுங்க? நீங்கள் சீஷர் இடத்துல போய் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் செய்த மூன்றாவது ஆச்சரியம் என்ன தெரியுமா? மூன்றாவது ஆச்சரியம் இந்த அதிகாரத்தில் பாருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் செய்த மூன்றாவது ஆச்சரியம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். Locked door, but it did not stop the resurrected Christ. பூட்டப்பட்ட கதவு தான், ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தடுக்க முடியல. அல்லேலூயா. The disciples huddled in fear. அவர்கள் பயந்து போயிருக்கிறாங்க. The door was locked. கதவு பூட்டப்பட்டிருந்தது. The room was dark. அந்த ரூம் இருட்டாக இருந்தது. Their faith was weak. அவருடைய விசுவாசம் ரொம்ப கம்மியாக குறைந்து போய் காணப்படுது. The courage was gone. எல்லா தைரியமும் போச்சு. இப்படிப்பட்ட நிலையில் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். என்ன உள்ளே வந்து கதவு திறக்கலை, கதவு பூட்டி தான் இருந்துச்சு. அல்லேலூயா. பூட்டின கதவுக்குள்ளாக அவர் என்ன செஞ்சார்? அவர் கடந்து வந்தார். கதவை திறந்த பிறகு வரல, அவர்கள் மனம் திரும்பின பிறகு வரல, அவர்களுக்கு விசுவாசம் நம்பிக்கை வந்த பிறகு வரல. அவர்கள் பயத்தில் இருக்கும் போதே உள்ளே வந்தார். கதவு பூட்டி இருக்கும் போதே உள்ளே வந்தார். எல்லா நம்பிக்கையும் இழந்த நிலை இருக்கும் போதே அவர் வந்தார். அல்லேலூயா. உங்களிடத்துல இயேசு வரணும்னு நினச்சிட்டாருன்னா, உங்களிடத்துல இயேசு வரணும்னு நினச்சிட்டாருன்னா, நத்திங் கேன் எவர் ஸ்டாப் ஹிம். எதுவுமே அவரை தடுக்க முடியாது. அல்லேலூயா. யுவர் ஃபியர் இஸ் நாட் ஸ்ட்ராங்கர் தேன் ஹிஸ் ப்ரெசன்ஸ். உங்களுடைய பயமோ, உங்களுடைய அழுத்தமோ, உங்களுடைய கவலைகளோ, உங்களுடைய பிரச்சனைகளோ எதுவுமே பெருசு இல்லை. அவருடைய பிரசனம் தான் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. ஈவன் இஃப் யூ ஹைட் பிஹைண்ட் டோர்ஸ் ஹீ கேன் வாக் த்ரூ. நீ எந்த கதவுக்கு பின்பாக நீ ஒளிந்திருந்தாலும் இந்த இயேசுவால் வர முடியும். லாக்டு டோர் கேனாட் ஸ்டாப் அ ரிசரக்டட் கிரைஸ்ட். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பூட்டப்பட்ட கதவு தடுக்க முடியாது. அல்லேலூயா. அழகான கேளு. ஏன் பூட்டின கதவுக்குள்ளாக வந்தார் தெரியுமா? வேகமாக 2 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். 2 இல்லை 5 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். ஏன் பூட்டின கதவுக்குள்ளாக வந்தார்? The reason why Jesus entered a locked door. ஏன் பூட்டின கதவுக்குள்ளாக வந்தார்? The enemy was trying to end what God started. ஆண்டவர் ஆரம்பித்ததை பிசாசு முடிக்க நினைச்சான். அதனால அவர் உள்ள வந்துட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆரம்பித்ததை பிசாசு முடிக்க பார்த்தான். அதனால் என்ன செஞ்சிட்டாரு? அவரே உள்ளே வந்தார். சீஷர்கள் யோசித்தார்கள், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. The enemy was trying to put what God has started. பிசாசு வந்து ஆண்டவர் ஆரம்பித்ததை அவன் முடிக்க பார்த்தான். உடனே உள்ள வந்துட்டார். அல்லேலூயா. சீஷர்கள் யோசித்தாங்க, this is the end, it is finished. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இயேசு இறந்துட்டாரு, அவ்வளோதான். அவரை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் நினச்சான். ஜீசஸ் என்டர் த ரூம். ஆண்டவராக இயேசு உள்ளே நுழைஞ்சார். ஏன் தெரியுமா நுழைந்தார்?
அவர் சொல்கிறார், எப்பா ஒன்றும் முடியல, இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். அல்லேலூயா. நான் முடிக்கலை, இப்போ தான் என்ன செய்ய போகிறேன், நான் ஆரம்பிக்க போகிறேன். ஒன்று நீங்கள் யோசிக்காதீங்க, ஐயோ இவர் என்ன செய்தியை சொல்கிறாரா, இவர் என்ன சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு அவர் சொன்னார், நோ இட் இஸ் நாட் ஃபினிஷ்ட், ஐ எம் கோனா ஸ்டார்ட். இனிமேல் தான் நான் என்ன செய்ய போகிறேன், ஆரம்பிக்க போகிறேன். த enemy cannot put a full stop what God has started. கர்த்தர் ஆரம்பித்ததை எந்த மனிதனும் ஃபுல் ஸ்டாப் போட முடியாது. கர்த்தர் ஆரம்பித்ததை எந்த பிசாசும் ஃபுல் ஸ்டாப் போட முடியாது. கர்த்தர் ஆரம்பித்ததை எந்த சூழலும் ஃபுல் ஸ்டாப் போட முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் முயற்சி செய்யலாம், என்னென்னமோ காரியங்களெல்லாம் சொல்லலாம், பண்ணலாம், ஆனால் யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆரம்பித்தது கர்த்தர். ஹல்லேலூயா. ஆரம்பித்ததை அவர் நடத்துவார், அவர் உயர்த்துவார், அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் ஆரம்பித்ததை பிசாசு, மனிதர்கள், சூழல் ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது காரணம், இது நிறைய செய்தி, உங்களுடைய நலனை கருதி நான் சீக்கிரத்தில் நான் முடிக்கிறேன். ரெண்டாவது காரணம், the reason why Jesus entered a locked door. ரெண்டாவது காரணம், ஏன் ஆண்டவராக இயேசு அவர் பூட்டின கதவுக்குள்ளாக கடந்து வந்தார். Jesus entered the room because the door, நல்ல கணமாக கேளு, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். The door was not locked outside, but it was locked inside. கதவு வெளியே பூட்டலை, கதவு உள்ளே பூட்டப்பட்டது. The enemy did not lock the door. பிசாசு வந்து கதவை வெளியே பூட்டலை, சத்துருக்கள் வெளியே கதவை பூட்டலை, வேற நபர்கள் கதவை வெளியே பூட்டலை. இப்போ யார் தான் கதவை பூட்டினா? அவங்களே தான் கதவை பூட்டினாங்க. அல்லேலூயா. The disciples, they themselves, they locked the door. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு அவர் உள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? He wants to open their mind, not the door. அந்த கதவை திறக்கிறதுக்கு அவர் பெரிய விஷயம் இல்லை, அவனுடைய இருதயத்தின் கதவையும் எண்ணத்தின் கதவையும் புத்தியின் கதவைகளையும் திறக்க தான் உள்ளே வந்தார். Hallelujah. He came in to open the doors of their heart and their thinking. அவருடைய எண்ணங்கள், புத்தி, யோசனை, இருதயத்தின் கதவை திறக்க அவர் கடந்து வந்தார். Sometimes your greatest bondage is not what others did. அடுத்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கவலைகள், பெரிய கட்டுகள், பெரிய வேதனை என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் செய்கிறதல்ல, நமக்கு என்ன செய்கிறோம், நமக்கு என்ன செய்கிறோம். ஆண்டவர் உள்ளே வந்தார், அவர்களுடைய மனக்கதவுகளை திறக்க அவர் உள்ளே வந்தார். கடைசியாக நான் முடிக்கிறேன். ஏன் பூட்டின கதவுக்குள்ளாக அவர் கடந்து வந்தார்? ஏன்? He entered the room to show nothing can stop him. ஏன் உள்ளே வந்தார் தெரியுமா? எதுவும் அவரை தடுக்க முடியாது என்று காண்பிப்ப. அல்லேலூயா. எதுவும் அவரை தடுக்க முடியாது என்று காண்பிக்க அவர் உள்ளே கடந்து வந்தார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர் கர்த்தரை கண்டு என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் வேகமாக நான் எடுக்கிறேன். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக, சந்தோஷப்பட்டார்கள். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22வது வசனத்தை பாருங்களேன். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் வந்து சொன்னார். அல்லேலூயா. அவர்கள் மீது என்ன செய்கிறாரு? ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உள்ள வந்து காண்பிக்கிறார், அவருடைய காயங்களை காண்பிக்கிறார். He showed his scars. கதவை பூட்டி இருந்தாங்க, அந்த வாசல் என்ன செஞ்சிட்டாங்க? வாசலை பூட்டி வச்சாங்க, அந்த வாசலே உள்ளே வந்துருச்சு. சொல்லுங்க, புரியுதா புரியலையா? வாசலை பூட்டினாங்க, ஆனால் வாசலே உள்ளே வந்துருச்சு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் தான் வாசல், அவர் தான் வழி. அந்த வாசலை பூட்டின உடனே யாரும் வர முடியாதுன்னு நினச்சாங்க, ஆனால் வாசலே உள்ளே வந்துருச்சு. ஹல்லேலூயா. டுடே the same Jesus is walking towards you. இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார். அந்த சீஷர்கள் யோசித்தாங்க, அந்த கதவு பூட்டினதுனால அந்த கதவு நம்மை பாதுகாக்கும் என்று. அல்லேலூயா. they thought they could hide, அதில் மறைந்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்குள்ளாக கடந்து வந்தார்.
அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயத்தின் வாசல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் திறக்கட்டும். அல்லேலூயா. என்னென்ன பயத்தின் வாசலில் நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பயத்தின் வாசலிலிருந்து உங்களை விடுதலை செய்ய முடியும். அவருடைய அக்கினி கடந்து வரும். அவருடைய பரிசுத்தத்தின் தேவனுடைய கரம் உங்களை தாங்கி உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. காயங்களினாலே வருத்தங்களினாலே எந்தெந்த வாசலில் நீங்கள் அடைப்பட்டு இருக்கிறீர்கள், இந்த இயேசு அவர் மகிமையாய் உங்களுக்குள்ளாய் அவர் உட்பிரவேசிக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய முடியாத அளவிற்கு அடைப்பட்ட ஒரு நிலையில் உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு தெரியல, ஐயோ என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு தெரியல. சகோதர சகோதரி, this God is going to walk right into your life. இந்த ஆண்டவராய் கர்த்தர் அவர் நேராக உனக்குள்ளாய் கடந்து வருகிறார். Every door of sickness Jesus is entering with hope and healing. எந்த வாசல் உங்களுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, ஐயோ எனக்கு விடுதலை வராது, ஐயோ எனக்கு சுகம் வராது, எனக்கு இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்று என்னென்ன வேதனையின் வாசலை நீங்கள் அப்படியே பூட்டி வச்சிருக்கிறீங்க, என்னென்ன கதவுகளை நீங்கள் பூட்டி வைத்திருக்கிறீர்கள், என் சகோதர சகோதரி, இந்த ஆண்டவராய் கர்த்தர் அந்த வாசலுக்குள்ளாக அவர் சுகத்தோடு கடந்து வருகிறார். அவர் விடுதலையோடு கடந்து வருகிறார். ஜீசஸ் என்ட்ரிங் வித் ஹீலிங். அவர் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த விடுதலையோடு உங்களுடைய வாசலுக்குள்ளாய் அவர் கடந்து வருகிறார். எவ்ரி ஹார்ட் யூ லாக் வித் பிட்ரையல். எல்லா விதமான காயங்கள், வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள், அதனால நீங்கள் உங்களுடைய வாசலை, இருதயத்தை நீங்கள் மூடி வைத்திருந்தாலும் என் தேவனாய கர்த்தர் அவர் விடுதலையோடு உங்களுக்கு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார். கெட் ரெடி, கெட் ரெடி, he is going to come. ஆயத்தமாயிரு, ரெடி ஆயிரு. ஆண்டவராய கர்த்தர் அவர் உனக்குள்ளாக வருகிறார். he is the door. அவரே வாசல், அவரே வழி, அவரே சத்தியம். ஹல்லேலூயா. he is stepping into your minds. உன்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக கடந்து வருகிறார். உன்னுடைய வேதனைகளுக்குள்ளாய் கடந்து வருகிறார். உன்னுடைய காயங்களுக்குள்ளாக கடந்து வருகிறார். யாருக்குமே தெரியாத உன்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளாக ஆண்டவராய கர்த்தர் கடந்து வருகிறார். எல்லா விதமான பாரம்பரிய கட்டுகளுக்குள்ளாக ஆண்டவராய கர்த்தர் கடந்து வருகிறார். எல்லா விதமான அழுகை, வேதனைகள், பற்கடிப்பு, போராட்டங்கள், அதற்குள்ளாக இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கடந்து வருகிறார். அவர் வந்து உங்க வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. அவர் வந்தா எல்லாமே உடையும். அவர் வந்தா எல்லாமே உடையும். எதுவுமே அவரை தடுக்க முடியாது. உங்கள் அடைக்கப்பட்ட காலங்கள் முடிந்தது. நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்களுக்கு, உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களுக்கு பதிலை அவர் கொண்டு வருகிறார். உங்களுடைய விசுவாசத்திற்குரிய தேவனாகிய கர்த்தருடைய கிரியைகளை அவர் கொண்டு வருகிறார். ட்ரீம்ஸ் ஆர் பீன் ரெசரக்டிங். அநேக காரியங்களை நீங்கள் கனவு கண்டு வச்சிருந்திருப்பீங்க. அதையெல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்க உங்களுடைய வாசலுக்குள்ளாய் அவர் கடந்து வருகிறார். லிசன். அந்த நல்ல கவனமாக கேளுங்க. அந்த சீஷர்கள் அந்த கதவுக்குள்ளாக போகும்போது they were different. அவர்கள் வித்தியாசமான ஒரு நிலைக்குள்ளாக, எண்ணங்களுக்குள்ளாக, இருதயத்தை உடையவர்களாக அந்த வாசலுக்குள்ளாக அவங்க போனாங்க. நல்ல கவனமாக கேளு. அந்த திரும்ப அந்த வாசல் இருந்து வெளியே வரும்போது அவர்கள் போன மாதிரியே திரும்ப வெளியே வரல. ஹல்லேலூயா. அவங்க போன மாதிரியே திரும்ப வெளியே வரல. அவங்க திரும்ப வெளியே வரும்போது தேவ ஆவியோடு அவர்கள் கடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வாசல் வழியாய் நீங்கள் பலவிதமான எண்ணங்களோடு, பலவிதமான யோசனையோடு, பலவிதமான சூழல் மத்தியில் இந்த வாசலுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் தேவ ஆவியோடு நீங்கள் கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நாளில் எப்படிப்பட்ட மனநிலையில் வந்திருந்தாலும் you will not go the same. நீங்கள் திரும்ப போகும்போது நீங்கள் அதே மனநிலையோடு, அதே நிலையோடு, அதே சூழலோடு you will not go. அதே மனிதனாக நீங்கள் திரும்ப போக மாட்டீங்க. you will go with the word of God. கர்த்தருடைய வார்த்தையோடு நீங்கள் கடந்து போவீங்க. தேவ ஆவியோடு கடந்து போவீங்க. தேவனுடைய அக்கினியோடு கடந்து போவீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இது அவர் செய்கிற 4வது ஆச்சரியம் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளிலும் பரிசுத்தத்தின் தேவனுடைய
வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளும்படியாக செஞ்சீங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அப்பா, இந்த நாளில் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி. அப்பா, நீர் செய்த ஆச்சரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். அப்பா, எங்களுடைய கல்லறையை வெறுமையாக்குங்க ஆண்டவரே. என் இயேசுவே, எங்களுடைய கல்லறையை வெறுமையாக்குங்க. பலவிதமான கல்லறைகளோடு நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களுடைய கல்லறையை வெறுமையாக்குங்க. நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்ப போகாதபடி தேவனுடைய வார்த்தையோடு, தேவ அக்னியோடு, தேவனுடைய பரிசுத்தத்தின் கிருபைகளோடு, கிரியைகளோடு ஆண்டவரோடு நாங்கள் கடந்து போக உதவி செய்வீரார். அந்த தேவதூதன் அந்த கல்லை புரட்டி கீழே போட்டு உட்கார்ந்தான். பிரசங்க மேடையாக அந்த கல்லறையின் கல்லை மாற்றி விட்டான். எது உலகம் பூட்டினதோ அதை கீழே போட்டு அது பிரசங்க மேடையாக மாற்றினான். இயேசுவே, எந்த கல் எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடையாக தடுத்து கொண்டிருந்ததோ அதுவே நாங்கள் அறிக்கை செய்யக்கூடியதாக, அதுவே எங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு காரியமாக, ஒரு இடமாக நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. எந்த கதவுக்கு பின்பாக நாங்கள் பூட்டி இருந்தாலும் ஆண்டவரை நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி. வந்த வண்ணமாய் நாங்கள் திரும்ப போகிறதில்ல. தேவ அபிஷேகத்தோடு, தேவ ஆவியோடு, தேவ பரிசுத்தத்தோடு, தேவ வல்லமையின் ஆவியானவரோடு நாங்கள் கடந்து போகிறதற்காக நன்றி. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீர் செய்கிறதற்காக நன்றி. இந்த நாளிலே வந்த உம்முடைய ஜனங்கள் நீர் ஆசீர்வதித்து, நீர் அங்கீகரித்து, நீர் உம்முடைய ஆவியை நீர் ஊற்றி தேவ வல்லமை அவர்கள் பெற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய கிருபைகளோடு அவர்கள் கடந்து போகிறதற்காக நன்றி. தேவனாகிய கர்த்தாவே, துணையாக நிற்பீராக. இந்த புதிய மாதத்தில் புதிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள், புதிய கிரியைகள் கடந்து வரட்டும். நீர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள, வல்லமையுள்ள, தூய்மையுள்ள, பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என்னை சுயமுடைய வரை பிறந்த மருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.